கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய நாளை ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற காரியத்தை செய்கிறோம், வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிறோம். பலர் பல காரியத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அவர் அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். இந்த நாளில் ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதன் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 35:18. மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிலரை புகழுகிறது உண்டு. எதனால் புகழுகிறோம்? அவர்கள் நமக்கு செய்த சில உதவிகளை நினைத்து சில ஆள்கிட்ட சொல்லி அவங்கள மேன்மையானவர்களாய் பேசுவோம். அவங்க தான் எங்களை காப்பாற்றினாங்க, அவங்க தான் எங்களை வாழ வச்சாங்க, அவங்க தான் எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க உதவி செய்தாங்க, அவங்க தான் எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு திருமண நேரத்தில் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, நாம் அவங்கள சில இடங்களில் புகழ்ந்து பேசுவோம். ஆண்டவரை குறித்தும் அதே போல தான். நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிறார்ல, நமக்கு அதிசயங்களை செய்கிறார்ல, அற்புதங்களை செய்கிறார்ல, அப்போ என்ன செய்யணும்? மற்ற ஜனங்கள் மத்தியில் அவரை புகழ்ந்து பேசணும். என் வியாதியை இயேசுப்பா சுகமாக்கினார், பிசாசன் போராட்டத்தை எங்களுக்கு குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தை விட்டு மாற்றி போட்டார், கடன் பிரச்சனையை மாற்றினார், எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தாரு, பிரிவினையை மாற்றினார், ஒரு வீட்டை கட்ட உதவி செய்தார். இப்படின்னு நமக்கு தேவன் செய்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு முன்பாக அவருடைய மகிமைக்காக புகழ்ந்து பேசணும். இன்றைக்கி இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். எங்கேயாவது ஆண்டவர் செய்த நன்மைக்காக புகழ்ந்து சொல்லியிருக்கீங்களா? இதுவரை அப்படி சொல்லாத ஒரு நபராக இருந்தால் இன்றைக்கி அர்ப்பணிங்க. நான் கடந்த நாட்களில் செய்த தவறை நான் மனதார நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனி அந்த தவறு செய்ய மாட்டேன். இயேசப்பா செய்த நன்மையை நான் ஜனங்களுக்குள்ளே புகழ்ந்து பேசுவேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஜனங்களுக்கு நடுவில் நீர் செய்த நன்மையை நாங்கள் நினைத்து புகழ்ந்து பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் பெரியவர். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கீங்க. நீர் இன்னும் எங்களுக்கு நன்மையை செய்யத்தக்கதாய் நாங்கள் புகழ்ந்து ஜனங்கள் நடுவில் மகிமைப்படுத்த கிருபை தாரும். இதன் மூலம் உடைய நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது வியாதியினால் கஷ்டப்படுகிற எல்லாருக்கும் சுகத்தை கொடுங்க. கடன் பாரங்கள் குடும்பங்களை விட்டு விலகட்டும். பிள்ளைகளால் கஷ்டப்படுகிற எல்லாருக்கும் சமாதானத்தை கொடும். இன்னும் பலவிதமான நெருக்கங்களை சந்தித்து கொண்டிருக்க எல்லாருக்கும் விடுதலை தாரும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.